ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் நிச்சயம் வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதை விட மிக அதிகமாக உன்னை சேரும்படி செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இதோ வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. யாரும் இல்லை என்று எப்போதும் கவலைப்படாதே. நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன். என்னுடைய வார்த்தைகளை சிந்தனையில் வைத்துக்கொண்டு முகமலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி தருவேன். அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கோபம் தவிர்த்து நில். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும். பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். ஆனால் அதை எப்போது தர வேண்டும் என்பதை நீ நடக்கின்ற முறையை பொறுத்தே நான் தருவேன். தீர்வு உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. மகிழ்ச்சியாக இரு. காலம் நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. பொறுமையாக இரு. மனம் தளராதே. அப்பா நான் இருக்கிறேன். ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும். ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. விடியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நாள். நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இதோ வந்துவிட்டது. உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. நம்பிக்கையுடன் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையே இல்லை. அன்பு மட்டுமே போதும். நான் இருக்கிறேன். கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் நிழலாக. என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பிடித்து கொண்டே வருவேன். நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனக்கு அழிவேது. எனது பிள்ளைகளை கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை, உன் அப்பாவின் கடமை. பொறுத்திருந்து நீ நடக்கப் போவதை நான் உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா.
உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிக்கிறேன். எனது நாமத்தை எப்போதும் ஸ்மரித்து கொண்டிரு. உன்னை என் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பு. இனி வரும் காலம் வளம் பெருகும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர்வாய். உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாகிறேன். அவர்களை காப்பது என்னுடைய வேலை. அவர்கள் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான் அல்ல. அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்குமே பொதுவானவை. என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மாத்மாக என்னை நோக்கி சாயப்பா என்று கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய். தயாராக இரு. குழந்தையே, உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என்னுடைய பக்தர்களின் வீட்டில் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது. உன்னை காப்பது என் கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். நீ எனது குழந்தை. எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை. இது நிச்சயம் நடக்கும். நீ என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு இப்படி நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறாய்? நான் உன் சாய் தேவா. உனக்கான தேவை அனைத்தும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என் வார்த்தைகளால் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீயோ மறுபடியும் அதை உன் தலையில் வைத்து சுமப்பேன் என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்து. புலம்பி என்ன சாதித்தாய் உன் வாழ்க்கையில்? நான் மிகவும் ஏழை என்று சொல்கிறாயே என் பிள்ளை. நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம். உன்னிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் பிள்ளையான உனக்கு அதிகமாக இருக்கிறது. அதை உன்னுள் நீ உணர்வதை காட்டிலும் உன் துவாரகமாய்த்தாய் நான் அறிவேன். உனக்கு என் நேரத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள். ஒரு 10 நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன் முன்னர் நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டு கொள்ளாமல் கோபமோ வருத்தமோ காட்டிக்கொள்ளாது உன் நிமிடங்களை நீ உணர்ந்து பார். உன் நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம். எந்த நேரங்களில் கோபம் என்ற வேண்டாத ஒரு வார்த்தைகளால் நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். உன் சாய் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே.
உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து உன்னை அரவணைத்து காப்பேன். இப்படிக்கு உன் சாயப்பா, உன் சாய் தேவா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.